சாப்பிடு. அம்மா, நாளைக்கு எனக்கு பிரியாணி செஞ்சு தரீங்களா? செஞ்சு தரேன் பாரதி. இப்போதைக்கு இதை சாப்பிடு. நாளைக்கு உனக்கு பிரியாணி செஞ்சு கொடுக்குறேன். சரிம்மா. மலர், ரெடி ஆயிட்டியா? நான் ரெடி அண்ணி. நீங்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? மலர், இந்தா லஞ்ச் செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கோ. அண்ணி, நீங்களும் வேலைக்கு போகணும்ல, ரெடி ஆகுங்க. 2 பேரும் ஒன்னா கிளம்பிடலாம். என்ன அண்ணி? நான் ரெடியா தான் இருக்கேன் மலர். கிளம்ப வேண்டியதுதான். கிளம்பிட்டீங்களா? இந்த சாரி இல்லையா? ஏன், நல்லா தானே இருக்கு. அண்ணி, என்னாச்சு உங்களுக்கு? என்னமோ வீட்ல கட்டுற மாதிரி ஏதோ ஒரு பழைய புடவை கட்டிருக்கீங்க. இதுல வேற நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. மதுரையில இருக்கும் போது எப்படி கிளம்புவீங்க? மதுரையே சும்மா மிரளும். இப்போ நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். இங்க வந்து இப்படி கிளம்பிருக்கீங்க. நாம அங்க இருந்த நிலைமையும் இங்க இருக்கிற நிலைமையும் ஒன்னா மலர். நீ வேற சும்மா இரு, இதுவே போதும். என்ன நம்ம நிலைமை? வீட்டு பிரச்சனைய வேலையில காமிக்கிறது சரியில்லை அண்ணி. நீங்க ஒரு கம்பெனியோட டிசைனர். முதல்ல உங்களோட காஸ்டியூம், அப்பியரன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தானே எல்லாருமே நோட் பண்ணுவாங்க. ஐயோ, நாம புடவை சேல்ஸ் பண்ண போறோம்னு இவளுக்கு தெரியாதுல்ல. மறந்தே போயிட்டு. என்ன நீ என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மலர், நீ சொல்றதும் கரெக்ட் தான். நீ கிளம்பு, நான் சாரி எல்லாம் மாத்திட்டு ரெடி ஆயிட்டு போய்க்கிறேன். அப்படியா? 2 பேரும் ஒன்னா கிளம்பலான்னு நினைச்சேன். ஆமா, உங்க ஆபீஸ் எந்த ஏரியா நீ? அது கோமதிக்கு தான் தெரியும். எனக்கு சரியா ஞாபகம் வரல. நான் அவ ஆட்டோல தான் போக போறேன். ஈவினிங் வந்து பேசிக்கலாம். நீ கிளம்பு, லேட் ஆகுது பாரு. ஆமா நீ, நான் கிளம்புறேன். கலை பாரதி, பாய். பாய் அத்தை. வரும்போது கேக் வாங்கிட்டு வாங்க. சரிடா, நான் வாங்கிட்டு வரேன். பாய் நீ. சாப்பிட்டு முடிக்க போறேனே. நல்ல வேளை ஒன்னா கிளம்பலான்னு அடம் பிடிக்காம கிளம்பிட்டா. நான் எப்படி இதை மறந்தேன்? கலை, பாரதி, அம்மா கிளம்புறேன். சேட்டை பண்ணாம வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். பசிக்கும் போது எடுத்து சாப்பிடணும். சரிம்மா. அம்மா, நீங்க சாரி மாத்தாம போறீங்க? மாத்தணும்னு தான் நினைச்சேன். ஆனா அம்மாக்கு லேட் ஆயிடுச்சுல்ல, அதனால அப்படியே கிளம்புறேன். சரி, சாப்பிட்டு முடிச்சிட்டு உட்காந்து படிச்சிட்டு இருக்கணும். நான் கதவை பூட்டிட்டு போறேன். அத்தை வர வரைக்கும் அமைதியா இருக்கணும். ஓகேவா? சரிம்மா. பாய். பாய். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. சரிங்க டாக்டர். ஒரு வீக் பாருங்க. சரியாகலனா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நீங்க மட்டும் இல்லனா சரியான நேரத்துல எங்க அம்மாவை காப்பாத்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. டிரைவர், டாக்டர் அம்மாவை அவங்க ஹாஸ்பிடல்ல டிராப் பண்ணிட்டு வந்துடு. சரிங்கம்மா. ஓகே, சரிங்க டாக்டர், வாங்க. ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க மேடம். சாப்பாடு செஞ்சு முடிக்கவே லேட் ஆயிடுச்சு. ஆமா, அப்புறம் ஆட்டோ பிடிச்சு தான் அனுப்பணும். மேடம், என்ன சொல்லுங்க? புடவை வாங்கிக்கிறீங்களா? இல்ல வேண்டாங்க. டிசைன்லாம் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் மேடம். இல்லைங்க, வேண்டாம். புடவைங்க நல்லா இருக்கும் மேடம். ஒரு வாட்டி காட்டுறேன் பாருங்க. நல்ல டிசைன்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப கம்மியான விலைக்கு கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கூட இருக்கு. வேண்டாமா, போங்க. வேண்டாமா? இப்படி ரோட்ல எல்லாம் வித்துட்டு வந்தாங்கன்னா எப்படி வாங்குறது? ஆமா, குவாலிட்டியே குறைஞ்சுதான் இருக்கும்.
உங்களுக்கு எதுக்கு நீ இப்படி ஒரு வேலை? ஒன்னும் இல்ல மலர். என்ன ஒண்ணும் இல்ல? இதுக்குதான் நான் காலையில கேட்டேன்ல, வேலை செய்யற ஏரியா எதுன்னு எனக்கு தெரியாது, கோமதிக்கு தான் தெரியும்னு சமாளிச்சிங்களா? அண்ணி, என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க? கையில என்ன பையது? மலர், புடவைங்க தான். புடவையா? ஆமா மலர், ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அங்க டோர் டு டோர் புடவை சேல்ஸ் பண்ற வேலை தான் இருந்துச்சு. வீடு வீட புடவை விக்கிற வேலையா? என்ன அண்ணி சொல்றீங்க நீங்க? நீங்க யாரு, என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? நீங்க படிச்ச படிப்பு என்ன? தேடின மலர், நானும் பல இடத்துல ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எங்கேயும் ஃபேஷன் டிசைனருக்கு வேலை கிடைக்கவே இல்ல. அதான் தற்காலிகமா இத செய்யலான்னு. நீ உங்களுக்கு புத்தி கித்து கெட்டு போயிருச்சா? நீங்க ஒரு பொட்டிக்கு ஓனர், இப்படி பைய தூக்கிக்கிட்டு வீடு வீடா தெரு தெருவா, எப்படி அண்ணி? இத பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ ஒண்ணும் இல்ல மலர், இதெல்லாம் சும்மா தற்போதைக்கு கஷ்டம் தீர்ற வரைக்கும் தான். நீ ஒண்ணும் வருத்தப்படாத. சரி, நான் கிளம்புறேன். முதல்ல இதெல்லாம் தூக்கி போடுங்க, வீட்டுக்கு வாங்க நீ. மலர், வாங்க போலாம். மலர், தயவு செஞ்சு நான் சொன்னா கேளு. இது ஒரு வேலை, இதுல கௌரவம் பாக்குறதுக்கு ஒண்ணுமே இல்ல. உங்களை ஒரு ஓனரா பார்த்துட்டு இப்படி உங்களை என்னால பார்க்க முடியல அண்ணி. அழாத, எதுவா இருந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். கண்ணத்தோட கண்ணத்தோட மலர். சேல்ஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மலர், மலர், என் மேல கோவமா இருக்கியா? கோவம்லாம் இல்ல அண்ணி, அவ்வளவு வேதனையா இருக்கு. எப்படி அண்ணி உங்களால ரோட்ல உங்களை அப்படி பார்த்ததும்? மலர், இந்த வேலைய நான் மனசார சந்தோஷமா தான் செய்யறேன். இப்ப நாம இருக்கிற நிலைமையில இந்த வேலையை தான் செய்வேன்னு அடம் பிடிக்கிறத விட கிடைச்ச வேலைய சரியா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அண்ணி, இப்ப எனக்கு வேலை இருக்கு, அடுத்த மாசம் சம்பளம் வந்துரும். நீங்க கொஞ்ச நாள் இருங்க, கலை பாரதிய கூட நல்ல ஸ்கூல்ல சேர்த்துடலாம். இந்த வேலைய நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல அண்ணி. இல்ல மலர், எல்லா பாரத்தையும் உன் தலையில இறக்கி வைக்க என்னால முடியாது. அண்ணி, நீங்க கொஞ்ச நாள் இருங்க, உங்க திறமைக்கும் அனுபவத்துக்கும் இங்க நல்ல வேலை கிடைக்கும். எனக்கு வேலை இருக்கிறதால நீங்க டைம் எடுத்து வேலை தேடுங்க. எப்போ நம்மள கண்டுபிடிச்சு காசை உடனே கூடனே கேட்பாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு நிலைமையில தான் நம்ம ஊரை விட்டே வந்திருக்கோம். இப்ப ஒரு புடவை வித்தா 500 ரூபாய் வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். இத சரியா செஞ்சு கொடுத்தா அந்த கம்பெனிலேயே நல்ல வேலை கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க இப்படி வீடு வீடா போய் புடவை விற்க போறீங்களா? அனி, நீங்க ஒரு முதலாளி ஸ்தானத்துல இருந்துட்டு எப்படி உங்களால இதெல்லாம் செய்ய முடியுது? மலர், நாம இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம். இமேஜ் பார்க்காம உழைக்கணும். உழைச்சு மறுபடியும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு நாம வருவோம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு மலர். அதனால ப்ளீஸ் என்ன என் போக்குல வேலை செய்ய விடு. சரி வா, தூங்க போலாம். காலையில நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, வா.
எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க என் அண்ணி. தான் வாழ்க்கையும் கெடுத்துட்டு இவங்க லைஃபையும் இப்படி கெடுத்துட்டு என்ன? இந்த குழந்தைங்களை பத்தி கூட நீ கவலைப்படவே இல்லைல்ல? நாளைக்கு தான் சார் கேஸ் இருக்கு, முடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரு சார் விக்டிம்? உங்களுக்கு யாருன்னு தெரியுமா இல்ல தெரியும்? யாருமா நீ? இங்க வாமா. வடபழனி இல்லையா? நீ எப்படி உள்ள வந்த? மேடம், நான் புடவைங்க சேல்ஸ் பண்றேன். என்கிட்ட நல்ல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு, பாக்குறீங்களா? புடவையா? ஆமா மேடம், நிறைய கலர் டிசைன்ஸ்லாம் இருக்கு, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நல்ல புடவைன்னு ஒண்ணுக்கு ரெண்டா விலைய வச்சு வித்துட்டு போயிடுவீங்க. ஆனா செலவிலேயே மொத்த சாயமும் போயிடும். இல்ல மேடம், சாரிய பாருங்க, பார்த்தா நீங்களே சொல்லுவீங்க. குவாலிட்டி கூட சூப்பரா இருக்கும் மேடம். அத வேண்டான்னு சொல்றான்ல. நீங்க உங்க புடவையை விக்க தேனாதான் பேசுவீங்க. கடையில புடவை எடுத்தா பிடிக்கலன்னா திரும்ப கொண்டு போய் கொடுத்துடலாம். உங்ககிட்ட வாங்கினா நாங்க தெரு தெருவால அலையணும். ஐயோ மேடம், இந்த புடவைங்க நான் வாங்கிட்டு வந்து விக்கிற புடவைங்க இல்ல மேடம், கம்பெனி புடவைங்க தான். நான் வேணா உங்களுக்கு கம்பெனி அட்ரஸும் போன் நம்பரும் தரேன். உங்களுக்கு புடவை வாங்கினதுக்கு அப்புறம் பிடிக்கலனா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். என்ன நீ? நான் வேண்டான்னு சொல்றேன், நீ கேட்டுக்கிட்டே இருக்கியே. இத பாரு, நீ அடுத்த வீட்டுல போய் கேட்டு பாரு. எனக்கு வேண்டாம். அன்பு, உன்னை நான் இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேயே பார்க்கணும். ப்ளீஸ் மேடம், ஒரே ஒரு தடவை மட்டும் பாருங்க. புடவை பார்த்துட்டு பிடிக்கலனா அப்புறம் வேண்டாம்னு சொல்லுங்க. யார் பாட்டி அது? புடவை விக்கிறவமா? ஹலோ, நீங்களா? ஆமாங்க. இது உங்க வீடா? ஆமாங்க, இது என்னோட வீடுதான். கோழி, இதுக்கு முன்னாடி இவங்களை தெரியுமா? ஆமா பாட்டி, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். தெரிஞ்சவங்களா? ஆமா பாட்டி, அந்த ஃப்ராட் சுகுமார பார்க்க நான் போயிருந்தேன்ல, அப்பதான் இவங்களை எனக்கு தெரியும். ஏமா, உன் பேர் என்ன? என் பேரு அன்பு. நல்ல பேரு, உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான பேரு. ஆமா, உங்களுக்கு அந்த சுகுமாரை எப்படி தெரியும்? எப்படி தெரியுமாவா? நல்லா கேட்டப்போ. அந்த நாசமா போறவன் உன்கிட்ட அடி வாங்கறதுக்கு முன்னாடிதான் என் பேத்திய பொண்ணு பாத்துட்டு போனான். நிச்சயத்துக்கு நாள் குறிக்கிற அளவுக்கு பேசிட்டு போயிட்டாங்க. அவன் சரியில்லைன்னு எனக்கு வேண்டிய ஒருத்தவங்க என்கிட்ட சொன்னதுனாலதான் அவன் வீட்டுக்கு போனேன். ஆனா அவன் கெட்டவன்னு அவனை நேர்லயே பாத்துட்டேன். நல்ல வேளைங்க, அவரை பத்தி சொன்னவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. உண்மைதாங்க. சரி, புடவை பாக்குறீங்களா? நல்லா இருக்கும். இல்லங்க, இப்போதைக்கு புடவை ஒன்னும் தேவைப்படாது. தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் நிறைய புடவை வாங்கிட்டோம். பாட்டி, குக்கர் விசில் அடிக்குது, என்னன்னு போய் பாரு. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். சரி, நான் பாக்குறேன். உங்களை பார்த்தா பாவமா தான் இருக்கு.
நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இன்னொரு முறை வரும்போது கண்டிப்பா உங்ககிட்ட புடவை வாங்கிக்கிறேன். பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, புடவைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிரும். இல்ல, இப்ப பாக்குற மூட்ல இல்ல, அதனாலதான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க. கொள்ளி, ஒரு நிமிஷம் உள்ள வாயேன், நான் உங்ககிட்ட பேசணும். வரேன். ஒரு நிமிஷம் இருங்க, இதை வந்துடுறேன். என்ன விஷயம்? எதுக்கு என்ன இவ்ளோ அவசரமா வர சொன்னீங்க? இங்க இருந்து ஒரு சத்தம் கொடுத்தா வந்து நிக்க போறேன். அதுக்கு எதுக்கு போன் பண்ணிக்கிட்ட? அது இங்க இருந்து சத்தமா சொல்ற விஷயம் இல்ல கொள்ளி. நீங்க என்கிட்ட ரகசியமா சொல்ற அளவுக்கு அப்படி என்ன விஷயம்? இது வந்து என்னது இது? எதுக்கு இவ்ளோ பணம்? வாடகை கொடுக்கறதுக்கு கூட இன்னும் நாள் இருக்கே. இல்ல, இது வாடகை இல்ல. அப்புறம் எதுக்கு இவ்ளோ பணம்? அது வந்து உங்க வீட்டுக்கு புடவை விற்க வந்திருக்காங்கல்ல. ஆமா, அவங்கள தான் நான் அன்னைக்கு வீடியோல காட்டினேனே. அவங்க கூட இருந்த ஒரு பொண்ணு கூட தான் சுகுமார் தப்பா நடந்துக்க பார்த்தான். சரி, அது இருக்கட்டும். இந்த பணம் எதுக்கு? அவங்க கொண்டு வந்த புடவையில நல்லதா பார்த்து ஒரு 4-5 புடவை வாங்க. அதுக்கு தான் இந்த பணம். இந்தா. 4-5 புடவையா? யாருக்கு? சரி, அது யாருக்கு கூட இருந்துட்டு போகட்டும். ஆனா அது நான் எதுக்கு வாங்கணும்? நீங்களே வந்து வாங்க வேண்டியதானே? அது எனக்கு புடவையெல்லாம் பார்த்து வாங்க தெரியாது. அதான் நீயே உனக்கு பிடிச்ச நல்ல புடவையா பார்த்து வாங்க. அப்படின்னா சரி, கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். புடவை பார்க்கலாமா? ஒண்ணும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிறவரு புடவை வாங்க சொன்னாரு. பார்க்கலாமா? பார்க்கலாங்க. நான் ஒரு 5 புடவை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்க. இந்தாங்க. நான் வந்து வாங்கினா நீ கோவப்பட்டு வாங்காம போயிட்டேனா என்னால தாங்கிக்க முடியாத அன்பு. என்னால உனக்கு செய்ய முடிஞ்ச உதவி இது மட்டும்தான் அன்பு. இது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எதுக்குங்க தேங்க்ஸ் எல்லாம்? என் புடவைய வாங்கிக்கிட்டது எனக்கு பெரிய ஹெல்ப்புங்க. நீங்க தந்த புடவைக்கு பதிலா நான் காசு கொடுத்தேன், அவ்வளவுதானே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் புடவை வாங்கினேன். ஏன் தெரியுமா? நான் உங்க தைரியத்தெல்லாம் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி போயிட்டேன். எவ்வளவு தைரியம் இருந்தாலும் யாருமே இல்லாம யாரையுமே தெரியாம என்ன பண்ண போறோன்னு மனசுல சில நேரம் பயம் தலை தூக்கதான் செய்யுது. ஆனா அந்த மாதிரி நேரத்துல உங்கள மாதிரி நல்லவங்களை பார்க்கும் போதுதான் மறுபடியும் வாழ்றதுக்கே நம்பிக்கை வருதுங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம், இல்லனா நீங்க எனக்கு கால் கூட பண்ணலாம். சரிங்க, நிச்சயமா. நான் கிளம்புறேன்.